கோயில் உபரி நிதியில் இருந்து வணிக வளாகம் கட்ட முடியாது என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து அறநிலையத்துறை சார்பில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தமிழகத்தில் இந்து கோவில்கள் அனைத்தும் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது. பக்தர்கள் காணிக்கைகள் அனைத்தும் தமிழக அரசு எடுத்துக்கொண்டு அந்த பணத்தில் வணிக வளாகம் கட்டுவது, வண்டி வாங்குவது, சொகுசு விடுதி கட்டுவது என பல வழிகளில் செலவு செய்து வருகிறது. இந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் நந்திவரம் கூடுவாஞ்சேரியில் அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள நந்தீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான 16 ஏக்கர் நிலத்தின் முகப்பில் ரூபாய் 1.12 கோடி மதிப்பில் 10 கடைகள் கொண்ட வணிக வளாகம் கட்ட அறநிலையத்துறை முடிவு செய்தது. இதற்காக கடந்த 2023 டிசம்பர் 11 டெண்டர் கோரப்பட்டு தனியார் கட்டுமான நிறுவனம் மூலம் பணிகள் தொடங்கியது. இந்த டெண்டர் நடைமுறைகளை எதிர்த்தும் கட்டுமான பணிகளுக்கு தடை கோரியும் கோயில் பக்தரான பி. பாஸ்கர் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் கட்டுமான பணிகளுக்கு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி இடைக்கால தடை விதித்தது. ஆனால் உயர்நீதிமன்றம் உத்தரவை மீறி கட்டுமான பணிகள் நடந்து வருவதாக பாஸ்கர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்தார். அந்த வழக்கு விசாரணை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம், நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வில் நடந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் பி. ஜெகநாத்தும் தடையை நீக்க கோரி, அறநிலையத்துறை தரப்பில் அரசு சிறப்பு வழக்கறிஞர் NRR அருண் நடராஜனும் ஆஜராகி வாதிட்டனர். அதையடுத்து நீதிபதிகள் கடந்த ஜனவரி 9ஆம் தேதி பிறப்பித்த உத்தரவில் அறநிலையத்துறை சட்ட விதிகளின்படி கோவில் உபரி நிதியை வணிக நோக்கங்களுக்காக பயன்படுத்த முடியாது, அவ்வாறு மீறி பயன்படுத்துவது சட்டவிரோதமானது, சட்ட ரீதியாக என்னென்ன காரியங்களுக்கு அந்த தொகையை பயன்படுத்த முடியுமோ அந்த நடவடிக்கைகளை மட்டுமே அறநிலையத்துறையால் மேற்கொள்ள முடியும். வணிக வளாகங்கள் தேவையற்ற பிரச்சனைகளுக்கு தான் வழிவகுக்கும். எனவே பாதியில் நிற்கும் வணிக வளாகத்தை முழுமையாக கட்டி முடித்து பக்தர்களுக்கான அன்னதான கூடமாகவோ அல்லது ஏழைகளுக்கான திருமண மண்டபமாகவோ அதை மாற்ற வேண்டும். அதற்காக எல்லா கோயில்களும் உபரிநிதியையும் இவ்வாறு செலவழிக்கலாம் என கருத்தில் கொள்ளக்கூடாது என கூறி வணிக வளாகத்துக்கான டெண்டர் நடவடிக்கைகளை ரத்து செய்து உத்தரவிட்டனர். இந்த உத்தரவை எதிர்த்து அறநிலையத்துறை சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விக்ரம்நாத், சஞ்சய்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வில் நடந்தது. அப்போது அறநிலையத்துறை தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஜெய்தீப் குப்தாவும், கேவியட் மனுதாரரான பி. பாஸ்கர் தரப்பில் மூத்த வழக்கறிஞரும் முன்னாள் சொலிசிட்டர் ஜெனரலுமான ரஞ்சித் குமாரும் ஆஜராகி வாதிட்டனர். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவில் தலையிட முடியாது என மறுப்பு தெரிவித்து அறநிலையத்துறை தரப்பில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். இதேபோல்தான் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலையில் பிரசித்தி பெற்ற மாசாணியம்மன் கோவில் உள்ளது. இங்கு பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய தொகை 100 கோடி ரூபாய் வங்கியில் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது. அந்த பணத்தில் இருந்து 14 கோடி ரூபாய் எடுத்து ஊட்டியில் காந்தல் வட்டத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருகே ரிசார்ட் கட்ட அறநிலையத்துறை திட்டமிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.